Good morning, champion. This is Professor Rao, student from Government College of Technology. I am taking a champion Shakti along with me. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல ப்ரொஜெக்டைல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரொஜெக்டைல் எங்கே யூஸ் ஆகுது, ப்ரொஜெக்டைல் எங்கே யூஸ் ஆகுது, ஐடியா. பால் த்ரோ பண்ணி விளையாடும்போது பாலை தூக்கி வானத்தை நோக்கி எறிவோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தர் கேட்ச் பண்ணுவோம். அவன் தூக்கி எறிஞ்சால் நம்ம கேட்ச் பண்ணுவாங்க. ஸோ அது என்னென்ன பந்து என்ன ஆகும்னா அப்படி போகும். ஸோ அந்த மோஷன் பேர் தான் ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மோஷன் பேர் தான் ப்ரொஜெக்டைல் மோஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மோஷன் வந்து எங்கெல்லாம் இது ஆகுதுன்னா, எங்கெல்லாம் வந்து இப்போ ராக்கெட்டு எரியும் போது ஸோ அது ப்ரொஜெக்டைல் மோஷன் தான் போகும்னு தெரியும், சரியா. ட்ரெஜாக்டரி மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொஜெக்டைல் மோஷன் வந்து ட்ரெஜாக்டரி மோஷன் சொல்லுவாங்க. இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க, ப்ரொஜெக்டைல் மோஷன் சொல்லுவாங்க, இல்லை ட்ரெஜாக்டரி மோஷன் சொல்லுவாங்க, இல்லாட்டி பேரபோலிக் மோஷன் சொல்லுவாங்க. ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன் என்னன்னு சொல்கிறாங்க, ட்ரெஜாக்டரி மோஷன், பேரபோலிக் மோஷன். இதில் வந்து இந்த ப்ரொஜெக்டைலில் வந்து முக்கியமாக நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் என்ன கேட்பாங்கன்னா, இதில் வந்து யூன்ற வெலாசிட்டி யூ அப்படின்னா, ஸோ இது ஆல்ஃபா அப்படின்ற ஆங்கிளில் இருந்துன்னு வச்சிங்களேன். அப்போ அந்த யூன்ற வெலாசிட்டி வந்து ரெண்டு காம்பனண்ட்டாக பிரியும். கீழே வர காம்பனண்ட் யூ காஸ் ஆல்ஃபா, மேலே போகிற காம்பனண்ட் வந்து யூ சைன் ஆல்ஃபா. ஸோ இப்போ நம்ம யூன்ற வேகத்தில் தூக்கி எறிஞ்சோன்னா ரெண்டு காம்பனண்ட்டாக பிரியுது. என்னென்ன காம்பனண்ட் பிரியுது, யூ காஸ் ஆல்ஃபா, யூ சைன் ஆல்ஃபான்னு ரெண்டாக பிரியுது. ஸோ ரெண்டாக பிரியும் போது இதில் யூ சைன் ஆல்ஃபா என்ன பண்ணுறான்னா, நம்ம தூக்கி எறிஞ்ச பொருளை பறக்க வைக்கிறான், சரியா, மேலே வந்து போக வைக்கிறான். ஆனால் யூ காஸ் ஆல்ஃபா என்ன பண்ணுதுன்னா, அவனை படுக்க வைக்கிறான். ஸோ அதான் ரெண்டு இது ஒன்று பறக்க வைக்கிறது, இன்னொன்று படுக்க வைக்கிறது. வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் அசம்ஷன் இன் ப்ரொஜெக்டைல் மோஷன் கேட்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூ காஸ் ஆல்ஃபா இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, horizontal component of the projectile motion is constant. Horizontal component of velocity is constant அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இது பண்ணுவது. இப்படி தூக்கி எறியாமல் நேராகவும் எறியலாம். ஒரு பந்தை வந்து தூக்கி இருக்கிற நேராக எறியலாம். நேராக எந்த ஒரு உயரத்துக்கு போயிட்டு அப்புறம் என்ன ஆகும், மறுபடியும் கீழே வரும். ஸோ எவ்வளோ உயரத்துக்கு போகும், நான் யூன்ற வெலாசிட்டியில் போட்டால் அது எவ்வளோ உயரத்துக்கு போகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எந்த ஃபார்முலா வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, v² = u² + 2as. இந்த u² வச்சுட்டு இனிஷியல் வெலாசிட்டி இங்கேருந்து புறப்படும் போது 0. அப்போ வந்து v² = 2as. இது அகெயின்ஸ்ட் கிராவிட்டி போகிறனால ஏக்கு பதிலாக g, உயரம் h தரனால h. ஸோ இப்போ கண்டுபிடிக்கலாம் எவ்வளோ உயரம் போகும் அப்படின்னா, h = v²/2g. இங்கே யூன்ற வெலாசிட்டியில் எறியனால இட் இஸ் u²/2h. யாராச்சும் வந்து ஒரு பந்தை தூக்கி போடுறாங்க, எவ்வளோ ஹைட் போகும் அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், h = u²/2g சொல்லணும். அதே வந்து இது நேராக போட்டால் தூக்கி எறியது நேராக போடுறாங்க. இதே வந்து பேராபோலிக்காக போட்டால், இல்லை ட்ரெஜெக்டைலாக போட்டால், இல்லை ப்ரொஜெக்டட் மோஷனில் போட்டால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மாறுபாடு தான். h = u = u சைன் ஆல்ஃபா அப்படின்றத போட்டு யூக்கு பதிலாக u சைன் ஆல்ஃபான்னு போட்டால் u² sin² α/2g. இப்போ என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, கத்தியோட சேர்ந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, ஒரு எரியும் போது ஹைட்டு நேராக போகிற ஹைட் வந்து u²/2g. அதே பேராபோலிக் மோஷனில் u² sin² α/2g. இதை கற்றுக் கொடுத்த சக்திக்கு நம்ம தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சார்.